இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இன்றைய வார்த்தை, பொல்லாத ஆவிக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்ற தலைப்பின் கீழாக, நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. 1 கொரிந்தியர் 10:21. பொல்லாத ஆவிகளை எப்படி எதிர்ப்பதென்றும் அவற்றுடன் நமக்குள்ள தொடர்பை எப்படி துண்டிப்பதென்றும் வேதாகமம் நமக்கு கற்பிக்கிறது. எபேசு பட்டணத்தில் இருந்த முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன் ஆவியுலக தொடர்பில் இருந்தார்கள். பிறகு அதை விட்டு விலக தீர்மானம் செய்தபோது அவர்கள் என்ன செய்தார்கள்? மாயவித்தக்காரனாய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். அப்போஸ்தலர் 19:19 நாம் இந்த உண்மையை பார்க்கலாம். மாய மந்திர புத்தகங்களை சுட்டெரித்ததின் மூலம் பொல்லாத ஆவிகளை எதிர்த்தார்கள் என்ற முன்மாதிரியாக அவர்கள் திகழ்கிறார்கள். தேவனுக்கு சேவை செய்ய விரும்புகிறவர்கள் ஆவி உலக தொடர்பை சம்பந்தப்பட்ட எல்லா காரியங்களையும் ஒழித்து கட்ட வேண்டும். அதாவது அந்த பழக்கத்தை வசீகரமிக்கத்தக்கதாகவும் ஆர்வமிக்கதாகவும் தோன்றச் செய்கிற புத்தகங்கள், பத்திரிகைகள், சினிமா பாடல்கள், போஸ்டர்கள், இசைத்தட்டுகள், அதோடு தீங்கிலிருந்து பாதுகாத்து கொள்வதற்கு அணியப்படுகிற தாயத்துக்கள், கைகளில் கால்களில் கட்டும் மாந்திரிக கயிறுகளை ஒழித்து கட்ட வேண்டும். எபேசு பட்டணத்தின் மக்களுக்கு பவுலார் எழுதினார், பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. எபேசியர் 6:12 வாசிக்கின்றோம். பொல்லாங்கு நெய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். எபேசியர் 6:16. நம்முடைய உறுதியான விசுவாச வாழ்க்கையினால் நாம் சாத்தானை எதிர்த்து போராட முடியும். ஒரு சுவர் உறுதியாக இருக்கிறது என்றால் அஸ்திவாரம் உறுதியாக உள்ளது என்று அர்த்தம். நம்முடைய விசுவாசம் கிறிஸ்துவுக்குள் உறுதியாக இருக்கும் என்றால் நாம் இந்த உலகத்தை ஜெயிக்கலாம். பொல்லாத ஆவிகள் ஆபத்தானவைகள், ஆனால் அவற்றுக்கு நாம் பயப்பட தேவையில்லை. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். தேவனுடைய சித்தத்தின்படி நடந்து கொள்ளுங்கள். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். சங்கீதம் 145:19-18 நாம் இதை வாசிக்கின்றோம். வேதத்திலே வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அதில் ஒரு உண்மையை நாம் படித்து கொள்ளலாம். சத்துருவை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் வைத்திருக்கிற உன்னதமான 2 காரியங்கள், ஒன்று இயேசு கிறிஸ்துவின் இரத்தமும் தேவனுடைய மகத்தான வேத வசனங்களும் அவனை ஜெயிக்க முடியும் என்று சொல்லி, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணுங்கள். ஜெபிப்போமா. கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளின் வழியாக உம்முடைய கிருபை எங்களை நெருங்கியதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய கிருபையினாலே பொல்லாத ஆவிக்கு நாங்கள் எதிர்த்து நிற்க பலனை தாரும். கேட்ட ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.